நண்பர்கள் அனைவருக்கும் இளம் பிரபலதியின் இனிய வணக்கம். இந்த வாழை திரைப்படத்தினால என்னுடைய மானோ மறுவாத எல்லாமே போச்சுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் நொந்து நூடல்ஸா போயிருக்கிறாரு. அது ஒன்றும் கிடையாதுங்க. இந்த வாழை திரைப்படத்தை பற்றி பேசாத ஆட்களே கிடையாது, பாராட்டாத ஆட்களே கிடையாது. அவ்வளோ ஒரு அழகான ஒரு படைப்பு. சில பேர்லாம் எழுதுறாங்க, ஐயோ மாரி செல்வராஜ் என்னையா படம் எடுத்து வச்சிருக்கிற, வன்முறை கிடையாது, ஆபாச காட்சிகள் கிடையாது, அழகா ஒரு வாழ்வியலை காட்டியிருக்க அப்படின்ற மாதிரி அனைத்து தரப்பு மக்களுமே போற்றி கொண்டாடி இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போறா இருந்தா இடைநிலை ஜாதிய மனப்பான்மையில் இருக்கிற நபர்களும் கூட சில பேர் எழுதுறாங்க, பரவாயில்லைங்க நாங்கள் கூட ஏதோ ஜாதி படம் மாதிரி இருக்கும்னு நினச்சோம், ஆனால் இந்த மாதிரி வாழ்வியல் அனைத்து சமுதாய மக்களுக்குள்ளே இருக்குது, அதைத்தான் மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்து காட்டியிருக்காரு, உள்ளபடி ஹேட்ஸ் ஆஃப் யூ அப்படின்ற மாதிரி அனைத்து மக்களுமே இந்த வாழை திரைப்படத்தை கொண்டாடி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் நீங்களாம் ஒரு ரூட்டில் போய் பாராட்டினீங்க அப்படின்னா நான் தனி ரூட்டில் தான் போவேன் அப்படின்ற மாதிரி இந்த வாழை திரைப்படத்தினால என்னுடைய மானம் மறுவாதம் எல்லாம் போச்சுங்க ஷிட் அப்படின்ற மாதிரி புலம்பி தீர்த்துக்கு இருக்காரு. நேற்று இதில் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கை என்ன அப்படின்றத நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதற்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்றதையும் இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நாங்க இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் என்னால குனிய முடியாது, அதனால நாங்க சண்டை போட போறோம். அதாவது நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் நேற்றைய தினத்தில் வாழை திரைப்படம் சம்பந்தமாக ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த கருத்துக்கள் என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் வாட்சி காட்டுறேன். வாட்சி காட்டிட்டு அந்த கருத்துக்கள் நம்ம டீகோடிங் பண்ண போகிறோம். அதற்கு பின்னாடி இருக்க அரசியல் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். அதாவது வாழையை சொல்லி கூலிகளாக கோழைகளாக்க வேண்டாம். நீங்கள் வாழை திரைப்படத்தை சொல்லி சொல்லி நீங்கள் வந்து கூலிகளாக கோழைகளாக ஆக்காதீங்கப்பா அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து பாராட்ட நினைக்கின்றேன் ஆனால் பாராட்ட முடியவில்லை, திட்ட நினைக்கின்றேன் ஆனால் திட்ட முடியவில்லை, நான் என்ன செய்வது அப்படின்ற மாதிரி நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட நெருக்கடியாக நம்ம ஐயாவுக்கு வரணும். சரி, அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்ற பாருங்க. தனது இழந்த அடையாளத்தை அதிகாரத்தை மீட்க போராடுகின்ற ஒரு சமுதாயத்தை பெருமைப்படுத்த முயற்சி செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த சமுதாயத்தை இன்னும் கூலிக்காரர்களாகவே சித்தரித்து சிறுமைப்படுத்துகின்ற போக்கும் அவர்களின் போராட்ட உணர்வையும் குணங்களையும் மழுங்கடித்து யார் யாருடைய அரசியல் லாபத்திற்காகவோ புதிய களம் அமைத்து கொடுக்கக்கூடிய விதம் எந்த விதத்திலும் ஏற்புடையது அல்ல அப்படின்ற மாதிரி ஃபுல் ஸ்டாப்பே வைக்காம தொடர்ச்சியாக சொல்லியிருக்காரு. சரி, நம்ம அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற டீகோடிங் பண்ணிடுவோம். சரியா, முதல்ல அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத பாருங்க. வாழையை சொல்லி கூலிகளாக கோழைகளாக ஆக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ வாழை திரைப்படத்தில் காட்டப்பட்ட அந்த மக்களுடைய வாழ்வியல் என்பது ஒரு கூலி தொழிலாளர்கள் மட்டும் தான் மாரி செல்வராஜ் அவர்கள் காட்டியிருக்காரு. ஸோ வாழையை சொல்லி அந்த மக்கள் எல்லாமே கூலிகளாக இருக்கிறாங்க, கோழைகளாகவும் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. இது எந்த விதத்தில் ஏற்புடையதாக இருக்கும்? ஒரு கூலி தொழிலாளர்கள் எல்லாமே கோழைகளா? இப்போ டிஸ்பிளே ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்க. இந்த ஃபோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மாஞ்சோலையில் கூலி தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க தெரியுமா? அந்த படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்துக்காக ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் களத்தில் இறங்கி போராடிய காட்சிகள் இந்த காட்சிகள். இந்த போராட்டம் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் எதற்காக பண்ணாரு? மாஞ்சோலையில் கூலி உயர்வு கேட்ட அந்த கூலி தொழிலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டதற்காக தானே போராட்டம் பண்ணாரு. அப்போ அங்கேயுமே கூலி தொழிலாளர்களுக்காக தானே இவர் களம் கண்டிருக்காரு. ஆனால் இப்போ மட்டும் கூலி தொழிலாளர்கள் காட்டாதீங்க, கூலி தொழிலாளர்களை காட்டுனீங்க அப்படின்னா அவங்க ஃபுல்லாமே கோழைகள் அப்படின்ற மாதிரி ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லுவதனுடைய பின்னணி என்ன? அப்ப வாழை திரைப்படத்தில் காட்டப்பட்ட அந்த கூலி தொழிலாளர்கள் கோழை என்றால், மாஞ்சோலையில் வந்து படுகொலை செய்யப்பட்டாங்க தெரியுமா, கூலி உயர்வு கேட்டு அந்த கூலி தொழிலாளர்கள் அவர்கள் எல்லாமே கோழைகளா? அப்ப என்ன விதமான ஒரு மனநிலைகளில் வந்து ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இந்த மாதிரி பேசுறாரு அப்படின்றது தெரியவில்லை. ரெண்டாவது, வாழையை சொல்லி கூலிகளாக கோழைகளாக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த திரைப்படத்தில் அவங்க அப்படிதான் காட்டியிருக்காரு மாரி செல்வராஜ். கோழைகளாக காட்டவே இல்லை, அவர்கள் கூலி தொழிலாளர்களாக இருந்தாலும் கூட போராளிகளாக காட்டியிருக்கிறாரு. மாரி செல்வராஜ் வந்து போராளிகளாக காட்டியிருக்காரு. அதைத்தான் திருமாவர்கள் வந்து காயின் பண்ணாரு. மாரியினுடைய வேர்களில் முளைத்த மார்க்சியம் சொன்னாப்புல. அந்த திரைப்படத்தில் ஒரு வாழைத்தாருக்கு வந்து ஒரு வாதம் தருவோம்னு சொல்லி முதலாளி சொல்கிறான், இல்லை எனக்கு 2 ரூபா வேணும், நாங்கள் ரொம்ப தூரம் நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்த்து பேசுகின்ற அந்த போராட்டம் குணமிக்க ஒரு வாழ்வியலை காட்டியிருக்காரு மாரி செல்வராஜ் அவர்கள். போராட்டம் பண்ணி பேசி தானே 2 ரூபா கூலியாக வாங்குறாங்க அவங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அவங்களுடைய வாழ்வியலில் வந்து அவங்களுடைய போராட்ட குணங்கள்ல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ நீங்கள் எப்படி சொல்கிறீங்க வாழையை சொல்லி கூலிகளாக கோழைகளாக மாக்க வேண்டாம் அப்படின்னா என்ன அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? அப்போ யாருடைய ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறிக்கு இருக்கிறீங்க? இந்த கேள்வி இயல்பாக எழும்புது இல்லையா? ஒரு காலகட்டத்தில் வந்து ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் மாஞ்சோலையில் கடுமையான போராட்டம் செய்த அதே போராளி, அதே கூலி தொழிலாளர்களுக்காக போராடி அந்த போராளி இன்னைக்கு கூலி தொழிலாளர்கள் எல்லாமே கோழைகள்னு சொல்லி பதிவு பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய அரசியல் எந்த திசை வழி போக்கில் போய்க்கு இருக்குது? அடுத்து என்ன சொல்ற பாருங்க. பாராட்ட நினைக்கின்றேன் ஆனால் பாராட்ட முடியவில்லை,
ஏன் உங்களுடைய ஜாதி வெளிப்படுதா? பாராட்ட நினைக்கிறேன், அவர் ஏன் ஜாதிக்காரரு, அவர் பாராட்ட நினைக்கிறேன், ஆனால் பாராட்ட முடியவில்லை. அதே மாதிரி திட்ட நினைக்கின்றேன், ஆனால் திட்ட முடியவில்லை. ஏன்? அவர் உங்களுடைய கம்யூனிட்டியை சார்ந்தவர் என்ற காரணத்துக்காக அந்த மாதிரி பிம்பப்படுத்துறீங்க. ஒரு சுதந்திர கலைஞனுங்க அவர். மாரி செல்வராஜ் சுதந்திர கலைஞன். அவர் குறிப்பிட்ட ஜாதிக்காக மட்டும் அவர் படம் எடுக்கவே இல்லை. இந்த வாழை திரைப்படத்தில் எங்கேயுமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்களாக இந்த மாதிரி நிலைமையில் இருந்தாங்கன்னு அவர் சொல்லவே இல்லை. அனைத்து கம்யூனிட்டியிலுமே இந்த மாதிரி மக்கள் இருக்கிறாங்க. இந்த மாதிரி எளிய வாழ்வியலை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்காங்க. அன்றாடம் கூலிக்காக போராடி கொண்டிருக்கின்ற மக்கள் இருக்கிறாங்க. தன்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்காம முதலாளி வர்க்கத்தில் போராடுகின்ற மக்கள் இன்னும் இருந்துருக்காங்க. எல்லா கம்யூனிட்டிலையும் இருந்துருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? பாராட்ட நினைக்கிறேன், நான் பாராட்ட முடியவில்லை, ஆனால் திட்ட நினைக்கிறேன், திட்ட முடியவில்லை. காரணம் என்ன அப்படின்னா அவர் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியை சார்ந்தவன்ற மாதிரி நீங்கள் பிம்பப்படுத்த முயற்சி பண்ணுறீங்க. ரொம்ப தப்பு கிருஷ்ணசாமி அவர்களே. நீங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு சனாதன எதிர்ப்பு போராளி. ஆனால் இன்னைக்கு சனாதனத்தை எதிர்த்து யாராச்சும் பேசிட்டாங்க அப்படின்னா வரைஞ்சு கட்டிட்டு முதல்ல நிற்கிறீங்கன்றப்ப எப்படின்னா சொல்கிறேன்னு தெரியவே இல்லை. அடுத்து என்ன சொல்கிறீங்க? ஒரு மிகப்பெரிய லெக்சரில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, தனது இழந்த அடையாளத்தை அதிகாரத்தை மீட்க போராடுகின்ற ஒரு சமுதாயம், தனது இழந்த அடையாளத்தை அதிகாரத்தை மீட்க போராடுகின்ற ஒரு சமுதாயத்தை பெருமைப்படுத்த முயற்சி செய்ய முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த சமுதாயத்தை சிறுமப்படுத்தாதீங்க, கூலிக்காரர்களாக காட்டாதீங்க அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணுறீங்க. அதாவது என்னன்னா, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஃபுல்லாமே ஆண்ட பரம்பரை அப்படின்ற மாதிரி கிளைம் பண்ண பார்க்குறீங்க. அந்த ஒரு ஐடியாலஜிக்குள்ளே தான் நீங்கள் போகிறீங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை எடுத்துக்கோங்க. அந்த மன்னர்கள் இருக்காங்க தெரியுமா, மன்னர்களை முன்வைத்து அரசியல் செய்த எந்த ஒரு கட்சியுமே வெற்றி பெற்றது கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. மன்னர்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்த எந்த ஒரு கட்சியுமே வெற்றி பெற்றது கிடையவே கிடையாது. இன்றைக்கி வேணால் நம்ம ராமதாஸ் அவர்கள் நாங்களாம் சத்திரிய வம்சத்தை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி பெருமைப்படுத்திக்கலாம், புஜங்களை தூக்கிக்கிட்டு திரிங்கன்னு சொல்லலாம், அதெல்லாம் அவர் சொல்லலாம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு சமூக நீதி போராளியாக இருந்தார். நம்ம ராமதாஸ் அவர்களும் கூட ஜாதியை வைத்து அவர் அரசியல் பண்ணவே இல்லை, மன்னர்களை வைத்து அரசியல் பண்ணவே இல்லை. அதனால தான் அவரால் வெற்றி பெற முடிஞ்சு. ஆனால் இன்னைக்கு அதே ராமதாஸ் இன்னைக்கு சத்திரிய வம்சம் சொல்ற மாதிரி பெருமைப்படுத்த ஆரம்பிச்ச உடனே அவருடைய அரசியல் நிலைப்பாடு எங்கே போய் நிற்குதுன்ற பாருங்க. ஒரு எம்எல்ஏ கூட ஆக இது இல்லாமல் இருக்கிறாங்க, தகுதி இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ மன்னர்களை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்த எந்த ஒரு கட்சியுமே உருப்பட்டதா சரித்திரம் கிடையாது. அப்போ நீங்கள் நாங்களாம் ஆண்ட பரம்பரைன்ற மாதிரி மறுபடியும் கிளைம் பண்ணி அந்த மக்களை மறுபடியும் நீங்களாம் பெருமைப்படுங்கன்னு சொல்லி அவங்கள முன்னேற விடாமல் தடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்க்க முடிகின்றது. இன்னும் சென்னை ஐஐடியில் பார்த்தோம்னா எத்தனையோ பணியிடங்கள் இருக்குது. எஸ்சி மக்களுக்கு எத்தனையோ பணியிடங்கள் இருந்த போதிலும் கூட அந்த பணியிடங்களை இன்னும் கூட நிரப்பவே இல்லை. யாருடைய கைகளில் இருக்குது அந்த புடிமானா? சென்னை ஐஐடி யாருடைய கைகளில் இருக்குது? பார்ப்பனியருடைய கைகளில் இருக்குது. அப்போ அந்த இடத்துல போய் நீங்கள் பார்ப்பனிகளை எதிர்த்து போராட்டம் பண்ண போறீங்களா? எங்களுடைய ரைட்ஸை கொடுங்க சொல்லி போராட்டம் பண்ண போறீங்களா? இல்லை அந்த இடத்துல போய் நாங்களாம் மன்னர் பரம்பரைகள், நாங்கள் ஒரு காலத்தில் ஒரு மிகப்பெரிய அடையாளத்தோட வாழ்ந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லி நீங்கள் என்ன பண்ண போறீங்க அந்த இடத்துல? நீங்கள் சென்னை ஐஐடியில் இன்னமும் கூட 100 பேராசிரியர் பதவிகள் எஸ்சி கொடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வெறும் 50 இடம் தான் கொடுத்துருக்குறாங்க. மீதி இருக்கிற 50 இடங்கள் வேற ஆள் தூக்கி நிரப்பி வச்சிருக்கிறாங்க. அப்போ இதை எதிர்த்து நம்ம ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் கேட்க போறாரா? இதை கூட சட்ட வடிவமாக நம்ம மத்திய அரசாங்கம் மாற்றாங்க. யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் மூலமாக ஒருவேளை அப்ளிகேஷன் வரல, எஸ்சி மக்களுடைய பதவிகள் நிரப்புவதற்கு அப்ளிகேஷன் வரல அப்படின்னா நீங்கள் தாராளமாக வேற ஆள் தூக்கி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. இதை எதிர்த்து திருமாவர்கள் போராட்டம் பண்ணாரு. ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றதே, என்ன பண்ண போறீங்க? அப்போ நீங்கள் மறுபடியும் அந்த மக்களுக்கு என்ன விதமான ஐடியாலஜியை புகுத்துறீங்க? நீங்கள் கடைசி வரையும் பெருமை பேசிட்டே திரிங்கன்ற மாதிரி புகுத்துறீங்களா? நீங்கள் ரொம்ப தப்பு கிருஷ்ணசாமி அவர்களே. உள்ளபடியே அந்த மக்கள் நீங்கள் ஏமாத்தாதீங்க. இப்போ சமீபத்தில் திருநெல்வேலியில் ஆற்றுக்குள்ள குளிக்க போன நபர்கிட்ட கூப்பிட்டு வச்சு உன் ஜாதி நடம் கேட்டோடனே நாங்கள் தேவேந்திர குல வேளாண் சொன்னோடனே அவனை நிற்க வச்சு அவனை நியூடா ஆக்கி விட்டு மேலே ஒன்று கடிச்சு அனுப்பிச்சு விட்டானுங்க. அட்ராசிட்டி, ஜாதி அட்ராசிட்டி. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதே ஜாதி பெருமை, அதே அடையாள பெருமை. நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா, அடையாள பெருமை, அதே அடையாள பெருமை, அதே ஜாதி பெருமை. அவன் ஜாதி பெருமையும் அடையாள பெருமையும் கொண்டு வந்து விளைவுலால தான் அவங்கள இழிவுபடுத்தி அனுப்பிச்சு விட்ருக்கான். அப்போ இதே விஷயத்தான் நீங்கள் கற்பிக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப தவறு ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே. அடுத்து என்ன சொல்கிறீங்க? கடைசியாக போராட்ட உணர்வுகளையும் குணங்களையும் மழுங்கடித்து யார் யாருடைய அரசியல் லாபங்களுக்காகவோ புதிய களம் அமைத்து கொடுக்கக்கூடிய விதம் எவ்விதத்திலும் ஏற்புடையது அல்ல. என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, 2-3 நாட்களுக்கு முன்பாக மாரி செல்வராஜ் அவர்கள் படத்தை போய் விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனம் முனைவர் தொழில் திருமாவளவன் பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, போய் வாழ்த்துக்கள் தெரிவித்தார். மாலை போட்டு மரியாதை செலுத்தி சால்வையை போட்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தார். அவ்வளோ உபசரிப்பு கொடுத்தாரு நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் திருமாவர்களுக்கு. ஸோ அதைத்தான் மறைமுகமாக சொல்கிறாரு. யார் யாரோடைய அரசியல் லாபங்களுக்காகவோ புதிய களம் அமைத்து கொடுக்காதப்பா மாறின்றாரு.
திருமாவர்களும் சமூக நீதி சிந்தனை பேசுறாரு, ஜனநாயகம் பேசுறாரு, சனாதன எதிர்ப்பாளராக இருக்கிறாரு, அம்பேத்கரை ஏந்திய ஒரு நபராக இருக்கிறாரு. அதனால மாறியவர்களும் சனாதன எதிர்ப்பாளர் இருக்கிறாரு, அம்பேத்கரை ஏற்றுக்கொண்ட ஒரு நபராக இருக்காரு. அப்ப ரெண்டு பேரும் ஒத்த சிந்தனையாளராக இருக்கிறாங்க. அதனால ஒரு களம் அமைச்சு கொடுக்காருன்னா கொடுக்கட்டுமே. நீங்களும் அம்பேத்கரையும் பேசுங்க, நீங்களும் மார்க்சியம் பேசுங்க, நீங்களும் சனாதன எதிர்ப்பு பேசுங்க. ஒரு காலத்தில் சனாதன எதிர்ப்பு போராளியாக இருந்த ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் இன்னைக்கு தடமாறி போயிட்டீங்க அப்படின்னா உங்களை கூப்பிட்டு வச்சு உங்களுக்கு ஒரு மாலை மரியாதை போட்டு அண்ணே நாங்கள் பணம் எடுக்கிறேனே அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? உங்களுடைய அரசியல் களத்தை வலுப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய அரசியல் களத்தை வலுப்படுத்துவதன் மூலமாக அந்த மக்கள் என்ன பிரயோஜனம் இருக்குது? சனாதன அடிமையாக கொண்டு போய் நிப்பாட்ட போறீங்க அந்த மக்கள், அதானே? அப்ப யார் யாருடைய அரசியல் லாபத்துக்காகவோ புதிய களம் அமைத்து கொடுக்கக்கூடிய விதம் ஏற்புடையது அல்ல அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்றீங்க அப்படின்னா நீங்களும் அம்பேத்கரையும் பேசுங்க, நீங்களும் சமூக நீதி சிந்தனை பேசுங்க, நீங்களும் ஜனநாயகம் பேசுங்க, நீங்களும் பார்ப்பனியத்தை எதிர்த்து களமாடுங்க. இப்போ என்னங்கய்யா எனக்கு ஒன்றும் புரியலை. சரி, ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் எந்த ஒரு திசையில் பயணிக்கிறார் அப்படின்னு தெரியல. நான் மறுபடியும் சொல்கிறேன், மன்னர் பரம்பரை, ஆண்ட பரம்பரை, அந்த மன்னன் தான் என்னுடைய பரம்பரையை சார்ந்தவர், இந்த மன்னன் தான் என்னுடைய பரம்பரை சார்ந்தது, நாங்களாம் ராஜாவளி வம்சத்துக்கு வந்தவங்க. நாங்கள் இந்த மாதிரி பெருமை பீத்தலகடி பண்ணிக்கிட்டு ஏதாச்சும் ஒரு மன்னனை முன்னிலைப்படுத்தி அரசியல் செய்கின்ற எந்த ஒரு கட்சியுமே இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டில் உருப்பட்டது கிடையாது. பார்த்துக்குங்க, நீங்களும் அந்த மாதிரி இருந்துடாதீங்க. ஜனநாயகம் பேசுங்க, சமூக நீதி பேசுங்க, சரிங்களா? கூலி தொழிலாளர்கள் எல்லாமே கோழைகள் அப்படின்ற மாதிரி சித்தரிக்கிறாதீங்க என்பதை கூறிக்கொண்டு கற்பி ஒன்று புரட்சி சென்று புரட்சி வழியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.